ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கிற 3வது பருவத்தில் அழகு 2 மதராஸ் மாகாணத்தின் வரலாறு இதுக்கான புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தெரிவு செய்க. ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், மதராஸ் மாகாணம் டேஷில் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1801. ரெண்டாவது ஒன் வேர்டு, மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக டேஷில் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1969. மூணாவது ஒன் வேர்டு, மாமல்லபுரம் டேஷ் வம்சத்தினரால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்லவ. நாலாவது ஒன் வேர்டு, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எது. ஆன்சர் ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், குற்றாலம். அஞ்சாவது ஒன் வேர்டு, 8 அடுக்கிலான மிகச்சிறிய அளவிலான மனோரா கோட்டையை கட்டியவர் டேஷ் ஆவார். ஆன்சர் ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரபோஜி மன்னர். இப்போ 5 ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியா தவறா என்ன எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, மதராஸ் மாகாணத்தின் தலைநகரம் மதராஸ் நகரம் ஆகும். ஆன்சர் சரி. ரெண்டாவது, சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்திரமேரூர் பழங்கால சோழர்களின் கிராமமாகும். ஆன்சர் தவறு. மூணாவது ஒன் வேர்டு, திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது. ஆன்சர் சரி. நாலாவது ஒன் வேர்டு, கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சரி. அஞ்சாவது ஒன் வேர்டு, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தஞ்சை பெரிய கோவில் எனவும் அறியப்படுகிறது. ஆன்சர் தவறு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வேர்டு, காவலூருக்கு ஆன்சர் என்னன்னா வைனு பாப்பு ஆய்வகம். ரெண்டாவது, செஞ்சிக்கோட்டைக்கு ஆன்சர் என்னது கிழக்கின் ட்ராய். மூணாவது, போடி நாயக்கனூருக்கு ஆன்சர் ஏலக்காய் நகரம். நாலாவது, முத்து நகரம்க்கு ஆன்சர் தூத்துக்குடி. அஞ்சாவது, ஜான் சல்லிவன் அப்படின்னா ஊட்டி. ஆன்சர் பார்த்துக்கோங்க, 25134. ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செஞ்சிக்கோட்டையின் முக்கியத்துவத்தை கூறுக. ஆன்சர் பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 109ல் ஃபஸ்ட்டு பேரா குறிச்சிக்கோங்க. செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், என்று அழைத்தனர். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய அம்சங்கள் யாவை. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 111 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 111ல் ரெண்டாவது பேரா இருக்குது பார்த்தீங்களா, மதுரை மாவட்டத்தில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், ஒருமித்த கலவையாகும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 109ல் நான் சொல்கிற பாயிண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க. மேட்டூர் அணை, ஒகேனக்கல் அருவி, ஏற்காடு. மேட்டூர் அணை, ஒகேனக்கல் அருவி, இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஏற்காடுங்கிறது எழுதிக்கோங்க. இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின், கல்லணை குறிப்பு வரைக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 111 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் சைடில் எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், இந்த மண்டலம்னுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, தென்னிந்தியாவில் காவிரி ஆற்றின் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி பாருங்கள், சோழ மன்னர் கரிகாலனால் கட்டப்பட்டது. அந்த 2 வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், மலைக்கோட்டை குறிப்பு வரைக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 110ல் செகண்ட் பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 83 மீட்டர் உயரம் உள்ள அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், உள்ளனன்னு இருக்கா, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஆறாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுக. கீழே எழுதிக்கோங்க. மெரினா கடற்கரை, கொடைக்கானல், ஊட்டி, குற்றாலம், மகாபலிபுரம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.